நேயர்களே, தமிழக அரசியல் களத்தில் அதிமுக பாஜக இரு கட்சிகளிடையே இருந்த நட்புறவுல ஏற்பட்ட விரிசல் அந்த கூட்டணியை எப்படி உடைச்சதுன்னு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட அதே ஒரு பேட்டர்ன் தான் இன்னொரு மாநில அரசியல் களத்திலும் தற்பொழுது அரங்கேறி வருகிறது. அது ஒடிசா மாநிலம். ஒடிசா மாநிலத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளம் மற்றும் பாஜக இரு கட்சியினருக்கிடையே இருந்த ஒரு நட்பு முறிந்த நிலையில் அவங்க இரண்டு கட்சிகளுக்கும் இடையே நடந்து வந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானதும் முடிவுக்கு வந்து அந்த கூட்டணி கனவு சிதைந்தது. இது ஒடிசா மாநிலத்தில் பாஜக மேற்கொண்டு வந்த வியூகங்களுக்கு ஒரு செக் பாயிண்டாக அமைந்தது என்றும் இதற்கு பின்னாடி ஒரு தமிழர் தான் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒடிசா அரசியல் களத்தையே அதிர வச்சிருக்கக்கூடிய இந்த சம்பவங்களுடைய தொகுப்பு தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க இருக்கிறோம். ஒடிசா அரசியல் அதிர்வின் பின்புலம் என்னவென்று பார்க்கும்போது, நட்பு பாராட்டிய எதிர்கட்சிகள் பிஜு ஜனதா தளம் அப்படின்ற ஒரு கட்சி 90களோட இறுதியில் ஆரம்பிக்கப்பட்ட போது பாஜகவுடன் நட்புறவாக இருந்தது. ஒரு 2009 வாக்கில் இரண்டு கட்சிகளும் பிரிந்தன, வெவ்வேறு திசையில் நகர்ந்தன. ஆனா பிஜு ஜனதா தளம் தொடர்ந்து ஒடிசா மாநிலத்தில் தேர்தலில் வெற்றியை சுவைத்துக் கொண்டே இருந்தது. எந்த அளவுக்குன்னா 2000ஆம் ஆண்டு தொடங்கி இப்ப வரைக்கும் நவீன் பட்நாயக் தான் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் முதலமைச்சராக தொடர்ந்து வருகிறார் நவீன் பட்நாயக். இன்னொரு புறம் பாஜக மெல்ல மெல்ல அந்த மாநிலத்தில் வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறது. இரண்டு கட்சிகளுக்குமே ஆன நட்புறவு எந்த அளவுக்குன்னா, இங்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினா இருக்கட்டும், பக்கத்தில் பினராயி விஜயனா இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் மாநிலத்திற்கு ஒரு முழுமையான அதிகாரத்தை மத்திய அரசு மறுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் வச்சுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரியான காலகட்டங்களின் போது கூட மத்திய அரசுக்கு சாதகமான நிலைப்பாட்டை கொண்டிருந்தவர் நவீன் பட்நாயக் அவருடைய கட்சியான பிஜு ஜனதா தளமும். இதுல ஒரு உச்சமா என்ன பண்ணாருன்னா, ஒடிசா மாநிலத்தில் அவருடைய கட்சி ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி வச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு 3 ராஜ்யசபா எம்பி சீட்டுகள் இருக்கிறது. அதுல ஒரு சீட்டை பாஜகவிற்கு விட்டு தந்தார் நவீன் பட்நாயக். அந்த சீட்ல தான் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் ராஜ்யசபாவிற்கு சென்றார். அந்த அளவுக்கு நட்புறவாக இருந்த கட்சிகள் பிரிந்ததற்கு காரணமாக சொல்லப்படுவது தொகுதி பங்கீடு. இந்த தொகுதி பங்கீடுடைய முழுமையான அலசலை புரிஞ்சுக்கணும்னா 2009ஆம் ஆண்டு இந்த கட்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்றதை பார்த்துடலாம். நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரு சேர சந்திக்கும் மாநிலங்களில் ஒடிசாவும் ஒன்று. அந்த வகையில் 2019ஆம் ஆண்டு மொத்தம் 21 நாடாளுமன்ற தொகுதிகளில் பிஜு ஜனதா தளம் 12 தொகுதிகளும், பாஜக 8 தொகுதிகளும், காங்கிரஸ் 1 தொகுதியும் வென்றிருந்தது. அதுவே சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்சல்யூட் மெஜாரிட்டி 147 இடங்கள்ல 113 இடங்கள் பார்த்தீங்கன்னா இங்க பிஜு ஜனதா தளம் கட்சியிடம் தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாஜக 23 இடங்களும், காங்கிரஸ் 9 இடங்களும் வென்றிருந்த நிலையில மற்ற கட்சிகள் ஒரு 2 தொகுதிகளை கைப்பற்றி இருக்காங்க. சோ ஆக மொத்தம் பாத்தீங்கன்னாலே தெரியுது பிஜு ஜனதா தளம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பாஜக உடனான நட்புறவு கருதி என்ன பண்ணாங்கன்னா, மாநிலத்தில் நம்முடைய கரங்களை பாஜக வலுப்படுத்திட்டும், மத்தியில பாஜகவோட கரங்களை நாம வலுப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு, என்னதான் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளில் கடந்த தேர்தல் அவங்க ஜெயிச்சிருந்தாலுமே இந்த முறை 14 இடங்களில் பாஜக போட்டியிடட்டும், 7 இடங்களில் பிஜு ஜனதா தளம் போட்டியிடும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததாகவே சொல்லப்படுகிறது. ஆனா முறிவு எதனால ஏற்பட்டதுன்னு பார்க்கும்போது சட்டமன்ற தொகுதி பங்கீட்டில் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநில அளவில் பிஜு ஜனதா தளம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சி, பாஜக வந்து சப்போர்ட் பண்ணட்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் பிஜு ஜனதா தளத்துக்கு இருந்தது. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, 4இல் 1 தொகுதிகளில் நீங்க போட்டியிடுங்க, பாஜக போட்டியிடட்டும், அதாவது 147ல் 37 பாஜகவிற்கு அப்படின்ற ஒரு முடிவு அவங்க தரப்புல இருந்து எடுக்கப்பட்டது. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாங்க வலுவாகி கொண்டே இருக்கிறோம், எங்களால தனியாவே 70 சீட்டை வெல்ல முடியும் போது நாங்க ஏன் 37ல போட்டியிடணும், எங்களுக்கு 47 தொகுதிகள், உங்களுக்கு 100 தொகுதிகள் அப்படின்ற ஒரு பேச்சு போனதாகவும், ஆனா பாஜக வளர்ந்து வரக்கூடிய கட்சின்றதுனால பிஜு ஜனதா தளத்தோட வாக்கு வங்கியோடைய அடிமடியில கை வச்சு அவங்க வளர்ச்சி அடைய பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பிஜு ஜனதா தளம் கட்சியிலிருந்து ஒலிக்க தொடங்கியது. அதன் ஒரு முத்தாய்ப்பா என்ன நடந்ததுன்னா, கூட்டணி பேச்சை முடித்து வைத்தார் முன்னாள் தமிழக அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரியான வி.கே. பாண்டியனை நோக்கி இந்த கரங்கள் நீள்கின்றன. அவர் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வர காரணமாக இருந்தவர். பாஜக தன்னால வளரட்டுமே தவிர எங்களுடைய கட்சியை சார்ந்து வளர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததாகவும், அவரால் தான் இந்த கூட்டணி பேச்சு முடிவுக்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால என்னாச்சு, நட்புறவா இருந்த எதிர்க்கட்சிகள் இப்போ எதிர்க்கட்சிகளாக மாறி தேர்தல் பிரச்சார களத்தில் ஒருவர் மாத்தி ஒருத்தர் கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சாங்க. எந்த அளவுக்குன்னா, நவீன் பட்நாயக் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருந்த பிரதமர் நரேந்திர மோடியே தேர்தல் பிரச்சார களத்தில் நவீன் பட்நாயக்கை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பேர் கூட தெரியாத ஒருத்தர் தான் நவீன் பட்நாயக் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 24 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவரை பார்த்து இப்போ பதிலுக்கு நவீன் பட்நாயக் சொல்றாரு,
தேர்தல்னு ஒன்று வந்தாதான் உங்களுக்கு ஒடிசா மாநிலமே ஞாபகம் வருது, நீங்க என்ன சொல்றீங்களா அப்படின்ட்டு மறு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இந்த மாதிரி வார்த்தை போரானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில மொத்த லைம்லைட்டுமே இப்ப யார் மேல வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வி.கே. பாண்டியன் என்ற இந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி மேலதான். வி.கே. பாண்டியனுடைய கைப்பாவையாக செயல்படுகிறார் ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் என்ற ஒரு காட்டமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க பாஜக. ஒடியா இல்லாதவர், ஒடியா மொழி பேசாத வி.கே. பாண்டியனை தன்னுடைய அரசியல் வாரிசாக அறிவிக்க முற்படுகிறார், அவர்தான் அடுத்த முதல்வராக வரவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பிரச்சார களத்துல தொடர்ந்து முன்மொழிஞ்சிட்டு வராங்க பாஜகவினர். அதே நேரத்தில் வி.கே. பாண்டியன் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு ஒடிசா மாநிலத்தோட மோஸ்ட் வாண்டட் பொலிட்டிஷியன் அது வி.கே. பாண்டியன் சொன்னா மிகையாகாது. அவர் என்ன சொல்றார், பிஜு ஜனதா தளை உடைப்பதே பாஜகவுடைய திட்டமாகவே இருந்திருக்கிறது. ஆரம்பத்துல இருந்தே அவங்க கூட்டணி வச்சதுல இருந்தே ஒரு 50-60 தொகுதிகள் கூட சேர்ந்து ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய எம்எல்ஏக்களை வாங்குவது அவங்களோட பிளான். அதை வச்சுதான் எங்க கட்சியை உடைக்கிறதுக்கு அவங்க திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுல இருந்து நாங்க தப்பிச்சிட்டோம், இதுக்கு மேலேயும் அவங்க வளர்றதை நாங்க விட மாட்டோம், ஒடிஷாவில் பாஜகவுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்றத உறுதி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நான் பிறப்பால வேற ஒரு மாநிலத்தில் வேற ஒரு மொழியை சார்ந்தவனா இருந்தாலும் என்னுடைய கர்ம பூமி ஒடிசா தான், இந்த மக்களுக்கு தான் என்னோட சேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காட்டமான ஒரு பதிலை கொடுத்திருக்கார். சோ ஒடிசா அரசியல் களம் சுவாரஸ்யம் அடைந்திருக்கிறது. வி.கே. பாண்டியனின் கை ஓங்கி இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே 24 ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் மீண்டும் முதலமைச்சராக வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. சோ இந்த வார்த்தை போறதெல்லாம் தாண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண இருக்காங்க ரெண்டு கட்சிகளும் பார்க்கும்போது, நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுங்க, நெக் டு நெக் காம்படிஷனா தான் இருக்க போது பிஜு ஜனதா தளத்திற்கும் பாஜகவிற்கும். பிஜு ஜனதா தளம் 11 தொகுதிகளும், பாஜக 10 தொகுதிகளும் வெல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் அந்த மாநிலத்தில் ரொம்ப வீக்கா தான் இருக்குது. சோ இந்த இரண்டு கட்சிகளும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண இருக்காங்க, அதை தாண்டி இந்த வார்த்தை போருடைய முடிவு எப்படி இருக்க போகிறது இரு கட்சிகளுக்கும் இடையே அப்படின்றதெல்லாம் ஜூன் 4ஆம் தேதி நாம் தெரிந்து கொள்ளலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.